ஆலி ஒரு ஜாவன் பறவையா மாறினதை நம்பவே மாட்டான். அப்ப அந்த பக்கம் ஓனாய் வர ஐவியும் இப்பவாவது நான் சொல்றத நம்பு அப்படின்னு அந்த ஓனாய் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவன் மேல பக்கத்துல இருந்த சாணி உருண்டையை பூசிக்கிட்டு அங்கிருந்து போக, அப்ப அங்க வந்த ஓனாயும் சாணி வாசனையை மோந்து பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகுது. அப்படியே ஆலியும் தண்ணியில சாணியை கழுவிக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த பூகுல் மீன் கிட்ட ஒரு பள்ளத்துல விழுந்தேன், அங்கிருந்த மொட்டால இப்படி ஆகிட்டேன், உங்களுக்கு ஏதாவது முட்டு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த மீனும் நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், அதனால முட்டு இருக்கிற இடம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் எரிஞ்ச மரத்துக்கிட்ட போ, அங்கே டோசுவோட முட்டு இருக்கும் அப்படி சொல்ல ஆலியும் அதை தேடி போக கூடவே ஐவியும் வருது. ஆலியும் முட்டை தொட்டதுனாலதான் அப்படி ஆனே அப்படி சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் ஐவி நம்பல. இப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு முட்டு தெரியவும் இதை தொட்டதுனாலதான் இப்படி ஆயிட்டியா அப்படி சொல்லிக்கிட்டு ஐவியும் டக்குன்னு அதை தொட்ட உடனே இப்ப ஐவி பூகிய மாறிடுச்சு. புடிச்சிட்டே அப்படின்னு ஆலிவும் கன்னத்துல கை வைக்குது. அப்படியே ஆலிவும் ஐவியும் பூகில பார்த்து வேற எங்கேயாவது ஜொலிக்கிற முட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த காட்டுக்குள்ள நான் போகாத இடமே இல்ல, பெரிய அருவிக்கு பக்கத்துல சில முட்டுகளை பார்த்திருக்கேன் அப்படி சொல்ல ரெண்டு பேரும் பெரிய மலைக்கு மேல இருக்கிற அந்த அருவிக்கு ஏறி போறாங்க. ஒரு கட்டத்துல ஓனாய் கிட்ட மாட்ட அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க மரத்தடி வேறுகளோட பின்னி பிணைஞ்சு நிறைய பாம்புகள் இருக்கவும் ஆலிவும் பூகிக்கு நிறைய மோப்ப சக்தி இருக்கும், நீ பாம்பு எதுவும் வருது அப்படின்னு மோப்பம் பிடிச்சு சொல்லு, நம்ம தப்பிச்சலாம் அப்படி சொல்லி ஐவியும் மோப்ப பிடிச்சு சொல்ல அவங்கள அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா கடைசியா ஓனைகள் சவுண்டு விட எல்லா பாம்புமே எழுந்து ஆலிவியும் ஐவியையும் எற அப்படி நினைச்சு துரத்துது. ஒரு கட்டத்துல பள்ளத்தாக்குல இருந்து கீழே விழ ஐவியும் ஆலிக்கு எப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லித்தர ரெண்டு பேருமே முன்னேறி போறாங்க. அப்படியே இருட்ட ஆரம்பிக்க ஐவியும் ஆலியும் ஒரு மலையில ஓய்வு எடுக்கிறாங்க. அப்பதான் ஐவியும் டோசோ வெளியில போன உடனே எங்க உணவோட ஆதாரமே போயிடுச்சு, ஜாவான்கள் பசியில வாடினாங்க, நாங்க பல பேரை இழந்துட்டோம் அந்த கூட்டத்துல, அப்பதான் ஒரு பூகி எனக்கு பட்டணியை உரிச்சு சாப்பிட கத்து கொடுத்துச்சு, அது எங்களை காப்பாத்துச்சுன்னு சொல்ல அப்பதான் ஆலியும் நாம தானே அந்த வேலையை பார்த்தோம், அதனால நம்ம கூட்டமே இப்ப பசியில கிடக்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதை அருவி கிட்ட சொல்லல. அடுத்தனா அந்த அருவி கிட்ட ரெண்டு பேருமே வர அங்கதான் அந்த ஓனாய் கூட்டமே இருக்கு. இத பார்த்த இவங்களும் பயந்து போக அப்ப அங்க வந்த பூகிலும் அந்த ஓனைய நான் திசை திருப்புறேன், நீங்க அந்த மொட்டை எடுங்க அப்படி சொல்லிட்டு ஓனைய திசை திருப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த மொட்டை கிட்ட போறாங்க. முதல்ல நான் அந்த மொட்டை துறேன், அதுக்கப்புறம் உனக்கு தேடி தரேன் அப்படின்னு ஐவி சொல்ல அப்பதான் ஆலியும் எங்க அப்பா சொன்னது உண்மைதான், எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ப கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா உனக்கு சின்ன வயசுல பட்டாணிய எப்படி சாப்பிடணும் அப்படி சொல்லி கொடுத்ததே நான் தான், அதுக்கப்புறம் நீங்க எங்க சாப்பாட்டை எடுத்துக்கிட்டீங்க, நாங்க பசியில இறந்துட்டோம், இனியும் நான் எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ப போறதில்ல, என் இனத்தை நான் காப்பாத்தணும் அப்படி சொல்ல அந்த நேரம் பார்த்து ஓனாயி அங்க வர ரெண்டு பேரும் பூகில் காப்பாத்து அப்படி சொல்லிட்டு அந்த மொட்டத்தோட ரெண்டு பேரும் பூகில் மீனா மாறி அந்த அருவில விழுகிறாங்க.